இந்த 5 பஞ்சபூதத்தில் உள்ள வரும்போது இந்த காற்றும் இந்த நீர் கலந்ததுல அணுக்கள் வந்துடுது, மரபணுக்களை மாறி எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தி பூமிக்குள்ள வருது. அப்படி வந்த பிறப்ப ஒரு சொட்டு தண்ணியில் பல அணுக்கள் இருக்கும். அந்த அணுவில் ஒரு அணுவு அங்கிருந்து சூரிய ஒளி பட்ட உடனே அது உயிராக பிறக்கும். இப்போ மழை நீர் பிடிச்சி வச்சுக்கிறோம், சூரிய ஒளி படாமல் வீட்டில் வச்சிருக்க வரைக்கும் பூச்சி உற்பத்தி ஆகுதா? பார்த்தோமா? கிடையாது. அதே தண்ணியை வெளியே வச்சிருந்தோம்னா என்னால் பூச்சி உற்பத்தி ஆகுதா? ஆகுதா இல்லையா? சரி, அப்போ சூரிய ஒளி மூலமாக தான் ஒரு உயிர் பிறக்கின்றது. அதனால நம்ம என்ன சொன்னோம், முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அப்புறம் ஹோமம் பண்ணும்போது சூரியனை கூப்பிட்டு உயிர்களை கொடுப்போம். அப்போ எல்லா உயிர்களையும் இந்த உலகத்தில் உருவாக்குறது யாரு? சூரியன்.